குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஆந்திராவில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டுள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த தவறு நடந்தது என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானம் இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டியது. அத்துடன் தேவஸ்தானத்தில் பணிபுரியும் மாற்று மதத்தினரை வெளியேற்றுவது உள்ளிட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்தது. கடந்த 18ஆம் தேதி திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம் நடந்தது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை திருப்பதி தேவஸ்தானத்தின் புதிய தலைவர் PR நாயுடு தெரிவித்தார். திருப்பதி தேவஸ்தானத்தில் 2018 கணக்கின்படி பிற மதங்களைச் சேர்ந்த 44 பேர் வேலை செய்கின்றனர். அவர்களை சந்தித்து விருப்ப ஓய்வில் செல்லும்படி கேட்டுக்கொண்டேன். இல்லையென்றால் மாநில அரசின் பிற துறைகளுக்கு மாற்றுவோம். இது குறித்து உரிய முடிவு எடுக்கும்படி மாநில அரசுக்கு கடிதம் எழுத இருக்கிறோம். திருப்பதி தேவஸ்தானம் என்பது ஒரு இந்து மத நிறுவனம். அதில் இந்துக்கள் அல்லாதவர்கள் பணிபுரியக்கூடாது என தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. அதேபோல திருமலையில் கோயிலுக்கு தொடர்புடையவர்கள் அரசியல் அறிக்கைகள் வெளியிடக்கூடாது. கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் கடை நடத்த இந்துக்களுக்கு மட்டுமே அனுமதி அளிப்பது, ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமையில் உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய அனுமதிப்பது உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என தேவஸ்தான தலைவர் PR நாயுடு கூறினார். திருப்பதி தேவஸ்தானத்தின் முடிவுகளை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெங்கடேஸ்வரா கோயிலில் இந்துக்கள் மட்டுமே சேவை செய்ய அனுமதிக்க வேண்டும். இந்து அல்லாத ஊழியர்களை ஆந்திர அரசின் பிற இடங்களில் பணியமர்த்த வேண்டும். கோயிலின் பழைய நிர்வாகம் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும். திருப்பதி நாட்டின் முக்கிய ஆன்மீக மையமாக திகழ வேண்டும். கிறிஸ்துவர்களின் வாட்டிகன் நகரம் போல திருப்பதியில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகின்றன என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறினார்.